இந்திய தேசத்தை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கங்களையும் 80வது சுதந்திர தின வெற்றி விழா வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நலக்கட்டமைப்பின் தலைவர் மேட்டூர் திரு PV சரவணன் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம் நாடு சுதந்திரமடைந்து 80 வருடங்கள் நிறைவடைந்து அதன் வெற்றி விழாவினை நாடெங்கும் நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க நம் முன்னோர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனையோ பேரின் உயிர்களை இழந்துதான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்துள்ளது. ஆனால் அந்த தியாகிகள் மகான்கள் எதற்காக தங்களது இன்னுயிர்களை விலை கொடுத்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தனர்? அவர்களது நோக்கம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்த இந்தியாவை உருவாக்க மகாத்மா காந்திஜியின் கனவை நனவாக்க அண்ணல் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அன்றைய மக்கள் மிக அருமையான பொதுநல நோக்கமுள்ள நல்ல பல தலைவர்களை தேர்ந்தெடுத்து இந்திய தேசத்தை ஆள வைத்தனர். ஆங்கிலேயர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட சுரண்டப்பட்ட கனிம வளங்களை அன்றைய தன்னலமற்ற தலைவர்கள் பாதுகாத்து நம் தேசத்தை வளர்ந்த பல தேசங்களுக்கு இணையாக வல்லரசு நாடாக மாற்ற பல்வேறு சிறப்பான தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களது சொந்த சொத்துக்களையும் நிலங்களையும் தானமாக அளித்து மக்கள் நலன் தேச முன்னேற்றம் இந்த இரண்டை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தூய அரசியலை செய்தனர். தூய அரசியலை விதைத்தனர். விதைத்தது மட்டுமல்லாது அதை தூய நீர் ஊற்றி வளர்த்தனர். ஆனால் பிற்காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்கள் காரணமாக பேராசை கொண்ட பல நயவஞ்சக தலைவர்கள் நாடெங்கிலும் உருவாகி தூய அரசியலில் சாக்கடையை கலந்து நல்ல தலைவர்களையெல்லாம் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த அவர்கள் மீது பல்வேறு பொய்யான பழிகளை சுமத்தி மக்களை கவர்ச்சிகரமான பல்வேறு ஏமாற்று திட்டங்கள் மூலம் மூளை செலவை செய்து நல்ல தலைவர்களையெல்லாம் தோற்கடிக்க வைத்து அரசை கைப்பற்றி நாட்டின் வளத்தை பெருக்காமல் தன் வளத்தையும் தனது உறவினர்களின் வளத்தையும் கட்சிக்காரர்களின் வளத்தையும் மட்டுமே பெருக்கிக் கொண்டனர். இப்படியாக அரசியல் ஒரு சமூக பணி என்ற நற்பெயர் மாறி அரசியல் ஒரு சாக்கடை என்ற பெயர் ஏற்பட்டதன் காரணமாக நல்லவர்களெல்லாம் அரசியலிலிருந்து ஒதுங்கியே விட்டனர். மக்களும் வேறு வழியின்றி கெட்டவர்களையே மாறி மாறி தேர்ந்தெடுத்து மக்களை நிரந்தரமாக அரசிடம் ஒவ்வொன்றுக்கும் கையேந்தும் நிலைமைக்கு தங்களை தாங்களே ஆளாக்கி கொண்டனர். ஏழை ஏழையாகவே இருக்கிறான். பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனாகி கொண்டே போகிறான். அரசியல்வாதிகளின் சொத்து பன்மடங்கு அதிகரித்து கொண்டே போகிறது. மீண்டும் கர்ம வீரர் காமராஜ் ஐயா, அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் அப்துல் கலாம் போன்றவர்களின் நேர்மையான தூய்மையான ஆட்சி அமையாதா என்ற ஏக்கத்தில் இருந்த மக்களுக்கு சிறந்த வடிகாலாக தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற அமைப்பு திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகி மக்களின் அமோக ஆதரவோடு போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி வாகை சூடி ஊழல் இல்லாத ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் இளம் தலைமுறையினரின் ஆதிக்கம் மூலம் மலர செய்துள்ளனர் நாடு மக்கள். இந்த அரசியல் மாற்றம் ஆரோக்கியமானதாக நீடிக்க வேண்டும் என்றால் அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் தங்களை மாற்றிக்கொண்டு லஞ்சம் வாங்காமல் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கினால் மட்டுமே அரசியல் ஒரு சாக்கடை என்ற பெயர் மாறி அரசியல் ஒரு புனிதமான சமூக பணி என்ற பெயர் மீண்டும் உருவெடுக்கும். இதற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். லஞ்சம் தருவதை சுத்தமாக நிறுத்தினால் கண்டிப்பாக புதிய தாவேக அரசினால் நல்லாட்சி தர முடியும். மேலும் முந்தைய ஆட்சியாளர்கள் போல் இல்லாமல் எங்களது முன்னாள் படைவீரர்கள் சமூக மக்களின் சார்பாக நாங்கள் வைத்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.